ஆண்டுதோறும் ஜனவரி 11ஆம் நாள் முதல் 17ஆம் நாள் வரை சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி காவல்துறையினர் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் ஜனவரி 11ஆம் நாளான இன்று தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டி வந்தவர்களுக்கு அன்பளிப்புகளை வழங்கி தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களை ஊக்கப்படுத்தினர். ராயல் மருத்துவமனை நிர்வாகத்தினர் ஒருங்கிணைத்த இந்த நிகழ்வில் அகனி அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். காவல்துறையினரின் இந்த புதிய அணுகுமுறை குறித்து தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த திரு கார்த்திகேயனிடம் கேட்டபோது இந்த முயற்சி நல்ல பலனை கொடுக்கும் என்று தெரிவித்தார். டூ வீலர் ஓட்டிட்டு வரவங்களும் அதுக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு வரவங்களும் கண்டிப்பாக ஹெல்மெட் அணியணும் அப்படின்றதுக்கான இந்த மாறுபட்ட முயற்சி பாராட்டக்கூடியது. கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களை ஊக்குவிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருடன் அகனி அரசு பள்ளி மாணவர்களும் இணைந்திருந்தனர். மாணவர்கள் பங்கேற்றது பற்றி பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் பேசினோம். இந்த நிகழ்வில் எமது மாணவர்கள் பங்கேற்பதன் மூலம் எமது பள்ளியின் அனைத்து மாணவர்களிடத்திலும் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தை கொண்டு சேர்த்திட முடியும் என்று கூறினார். 10 பருவத்தில் இருக்கின்ற பிள்ளைகளின் மனதில் எந்த ஒரு செயலையும் ஆழமாக பதிவைக்க முடியும். அந்த வகையில் இருசக்கர வாகனம் ஓட்டும் பொழுது தலைக்கவசம் அணிய வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வு நிகழ்வில் எமது மாணவர்கள் கலந்து கொள்ளும் பொழுது நாமும் வளர்ந்த பிறகு தலைக்கவசம் அணிய வேண்டும் என்கின்ற புரிதல் அவர்களுக்கு ஏற்படும். அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் தம் வகுப்பில் உள்ள சக மாணவர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு சேர்ப்பார்கள். அதன் மூலம் எம் பள்ளியின் 10 பருவத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களிடத்தும் இருசக்கர வாகனம் ஓட்டும் பொழுது தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்கின்ற செய்தியை சேர்த்திட முடியும். இந்த செய்திகள் அனைத்தையும் காவல்துறையில் தான் பணிபுரியும் போது நேர்மையாகவும் தனக்கு பின்பு பல நேர்மையாளர்களையும் உருவாக்கிய ஓய்வு பெற்ற காவல்துறை தலைவர் திரு ஏஜி மௌரியாவிடம் பகிர்ந்த போது தலைக்கவசம் அணிவதன் தேவை பற்றிய புரிதலை ஏற்படுத்தும் போது இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களை தலைக்கவசம் அணிய வைக்க முடியும் என்றவர் புரிதலை ஏற்படுத்த மாறுபட்ட முயற்சியை மேற்கொண்டவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதிக்கிறார்கள். இது வழக்கமானது. அதனை கடந்து தலைக்கவசம் அணிவதனுடைய தேவை பற்றிய புரிதலை ஏற்படுத்துவதன் மூலம் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்களையும் பின்னால் அமர்ந்து வருபவர்களையும் கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய வைக்க முடியும். அப்படி தலைக்கவசம் அணிவது பற்றிய புரிதலை ஏற்படுத்துவதற்காக மாறுபட்ட முயற்சியாக தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களை ஊக்கப்படுத்துவதன் மூலம் புரிதலை ஏற்படுத்த முயற்சி செய்த சீர்காழி காவல்துறைக்கும் நிகழ்வில் பங்கெடுத்து கொண்ட அகனி அரசு பள்ளி மாணவர்களுக்கும் நிகழ்வை ஒருங்கிணைத்த ராயல் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இது போன்ற மாறுபட்ட முயற்சிகள் எல்லாம் இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் அனைவரையும் தலைக்கவசம் அணிய வைப்பதற்காகவே மேற்கொள்ளப்படுகிறது. ஏனெனில் மனித உயிர்கள் மதிப்பு மிக்கவை. தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை எடுத்துச் சொல்ல காவல்துறையினர், அரசு பள்ளி மாணவர்கள், ராயல் மருத்துவமனை நிர்வாகத்தினர் ஒருங்கிணைந்து செயற்பட்டுள்ளனர். இந்த கூட்டு முயற்சியை நாமும் வரவேற்றிடுவோம், மனம் நிறைந்து பாராட்டிடுவோம். மறவாமல் நாமும் இருசக்கர வாகனம் ஓட்டும் போதும் பயணிக்கும் போதும் தலைக்கவசம் அணிந்திடுவோம். புதுமாற்றம் செய்திகளுக்காக சாதனா.